இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். சரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி ஏஞ்சலிக்கு ரிங் ஈவெண்ட் வந்து வந்துருச்சுப்பா. கேஸ் அதை பார்த்தீங்க அப்படின்னா என்னடா அது? ஆமாங்க, அந்த பர்பிள் ஏஞ்சலிக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீமேல் பேண்ட்டு ரெட்டு, அதுக்கப்புறம் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து வந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட்ல தான் வரும்பா. கேஸை நீங்க வேணா வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். கேஸை இன்ஸ்டாகிராம்லயும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து போட்டிருந்தேன். கேஸை வீடியோலயும் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஒரு சில பேர் வந்து நம்பல. கேஸை நம்ம சொன்ன மாதிரி வந்து வரும்பா. கேஸை வந்துருச்சு. பட் என்ன நிறைய டோக்கனை கேட்கறானுங்க. நம்ம கிட்ட 250 தாங்க இருக்கு. கேஸை என்ன பண்ண போறானுங்களோ. கேஸை எனக்கு வந்து இது, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் ஏஞ்சலுக்கு ஆல்ரெடி இருக்கு. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீனுப்பா. கேஸை க்ரீனோ இல்லை இந்த பர்பிளோ டேரக்டா விழுந்தா நல்லா இருக்கும். இன்னொன்று எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம் இருங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எத்தனைடா 400 டைமண்ட் தான் இருக்கா. ரைட்டு, இதுக்குள்ள கொடுத்தா நல்லா இருக்கும். பட் கொடுக்க மாட்டானுங்க. இருங்க, அதுக்கு முன்னாடி போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 தடவை லாக் அவுட் பண்ணிட்டு வந்துடலாங்க. கேஸை கேட்டுக்கிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, லாக் அவுட் பண்ணிட்டு வந்தாச்சு. எங்கடா அந்த ஏஞ்சலிக் ரிங்கு? டே இங்கே பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பின்னுக்கு எத்தனடா? 20 டைமண்டா. 5 ஸ்பின்னுக்கு வந்து 90ஆடா. ரைட்டு, இந்த 5 ஸ்பின்னை வந்து போடுவோம். டே அடே அச்சிச்சோ, ஆரம்பிச்சிட்டானுங்களே 1 2 அப்படின்னு சொல்லிட்டு நாசமா போவ. ஏங்க 8 டோக்கனை தான் வந்து கொடுத்துருக்கானுங்க. பரவாயில்ல, 8 கூட ஓகேனா இல்லையா? அந்த 10 ரூபா. டே அச்சிச்சோ, ஏங்க அப்படியே தண்ணியா வந்து கரையுதுப்பா. கேச வெறும் 7 டோக்கனா. இந்த வரண்டா கிட்டுக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அழுத்திட்டு இன்னொன்று என்ன யூனிவர்சல் ரிங் ஈவெண்ட் இருக்கு. இது கூட வந்து இருக்கு. இதை கூட வந்து ஸ்பின் பண்ணலாம் போலக்கு. இருங்க வரேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, ஐயோ ஏங்க 10 விழுந்துச்சா? ஆஹா, வாய்ப்பு இல்லைப்பா. 10 உலகில் 10 டோக்கனை தான் வந்து கொடுத்து வச்சிருக்கானுங்க. அவ்வளோதான், டைமண்டெல்லாம் தனியாக வந்து போகுது. இனிமேல் டைமண்ட்லேயே 67 டோக்கன் தான்டா இருக்கு. இங்கே பாருங்க, இதெல்லாம் ரொம்ப தப்புடா. நியாயம் பண்ணுறீங்க. இங்கே பாருங்க, கொடுத்துருங்கடா. வேணாண்டா, கத்த விடாங்கடா. டி டைமண்ட் இல்லடா. ஐயோ, அவ்வளோதாங்க, நாசமாக போச்சு, நக்கிக்கிட்டு போச்சுப்பா. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. டைமண்ட் எல்லாத்தையும் வந்து கரைச்சிட்டானுங்க. 64 டைமண்ட் தான் இருக்குது. இங்கே போயிட்டு ஒரு மந்த்லியோ இல்லை வீக்லியோ இல்லை டாப்அப் வந்து பண்ணணும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சீப்பான ப்ரைஸ்லாம் நான் டாப்அப் பண்ண போகிறேன். அது எப்படின்னு வாங்க, நான் லைவாகவே வந்து காட்டுறேன். ஆமாங்க, இந்த ஒரு வெப்சைட் மூலியமா ரூட்டர் ஷாப் மூலியமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீப்பான ப்ரைஸில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் டைமண்ட்ஸை வந்து வாங்கிக்கலாம். கேஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 100 டைமண்ட். கேஸ் கேமுக்குள்ள 80 ரூபாயா. பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 63 ரூபா தான். கேஸ் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி வெறும் 148 ரூபா தான். நம்ம கேமில் 160 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. பட் இங்கே வந்து 148 தான். கேஸ் மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 779 ரூபா தான். என்ன அப்புறம் சொல்றீங்க? இதெல்லாம் உண்மையான 100% இது வந்து உண்மைப்பா. கேஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரூட்டர் ஷாப் வெப்சைட்டை யூஸ் பண்ணி டாப்அப் பண்ணுங்க. நிறைய டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். கேஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக HTG5 அப்படின்ற இந்த ஒரு ப்ரோமோ கோட நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 5% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். கேஸ் மறக்காம வந்து யூஸ் பண்ணுங்க. இது வந்து வெப்சைட் தான். கேஸ் ரூட்டர் ஷாப். இதோட லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே வந்து கொடுத்து வச்சிருக்கேங்க. ஓகேங்க, போயிட்டு டிஸ்கவுண்ட்ல ஒரு மந்த்லி வந்து போட்டு வந்தாச்சு. இப்போங்கடா அந்த ஈவெண்ட்டு இல்லை இங்கே பாருங்க, கொடுத்துருங்கடா. எப்படியும் கொடுக்க மாட்டீங்க அதானே? இங்கே பாருங்க 5 டே எதுவும் விழுந்துச்சா? ஃபேண்ட்டதும் அந்த ஃபேண்ட்டில் என்ன மாதிரி தெரிஞ்சு? ஐயோ ஏங்க இல்லைங்க, 11 தாங்க வந்து கொடுக்குறானுங்க. டே ப்ளீஸ்ப்பா, கத்த விடாங்கடா. ஆட நாசமா போவேன். ஏங்க எனக்கு மட்டும் தான் இப்படியா? இல்லை உங்களுக்கும் இப்படி தான் நடக்குதா? என்னப்பா? டி வேணாண்டா, கொடுத்துருங்கடா. இங்கே பாருங்க, அழுதுருவேன். ஐயோ ஆஹா, இல்லைங்க, சான்ஸே இல்லைன்ட்டானுங்க. இங்கே வந்துட்டானுங்க 7 6 அப்படின்னு சொல்லிட்டு டோக்கனை குறைச்சிட்டானுங்க. 700 டைமண்ட் தான்டா இருக்கு. எவ்வளோடா? 100 தான்டா. டி வேணாண்டா, 100 டோக்கன் தான்டா வந்திருக்கு. 108 வந்திருக்குடா. கரெக்டாக ஆம்புலன்ஸ் நம்பர் வந்திருக்குடா. இல்லை அச்சோ ஏங்க கொள்ளி அடிக்கிறானுங்க. ஆஹா, சான்ஸே இல்லை. ஸோ என்கிட்ட தான் இப்படி வந்து பிடுங்குறானுங்கப்பா. எப்பா உங்களுக்குலாம் ஒரு சில பேர்லாம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுவானுங்க. ஒரே ஸ்பின்னை தான் பண்ணேன், எனக்கு வந்து விழுந்துருச்சு. அந்த பர்பிள் ஏஞ்சலுக்கும் கிடச்சிருச்சு. அதே மாதிரி ஒரே ஸ்பின்னில் வந்து அந்த இதுவும் கிடச்சிருச்சுன்னு. அதெல்லாம் பார்க்கும்போது, அந்த கமெண்ட்லாம் பார்க்கும்போது என் மைண்ட் செட் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த ஐடி தான் வந்து பீட் ஐடி போல. கேஸ் எதுவுமே விழுக மாட்டேங்குது. எப்பா அந்த 10 விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. 10 விழுந்துச்சு தானே? ஆமாங்க, ஒரே ஒரு 10 வந்து விழுந்திருக்கு. ஒரு 10 விழுந்தா ஏன் இன்னொரு 10 விழக்கூடாதா? அரே பாய், ஏங்க கொடுத்த பேண்டே கொடுத்துருக்கானுங்க. ரெட் ஏஞ்சலிக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கானுங்க. 100 டைமண்டா? ஆமாப்பா, 100 கிடச்சிருச்சு. சாரி, 100 டோக்கன் வந்து கிடச்சிருக்கு. ஐயோ டே, இந்த ரெட்டுக்கு பேர பார்த்தீங்க அப்படின்னா இதை கொடுத்துருக்கலாமேடா. அதை கொடுக்கலனாலும் பரவாயில்லடா, இதையாச்சும் வந்து கொடுத்துருக்கலாமே. எங்க இந்த 8th ரேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செம்மையா இருக்குப்பா. எனக்கு எடுக்கணும்னு ஆசை. ஆட போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பார்ப்போங்க என்ன பண்ணுறாங்கன்னு வந்து பார்ப்போம். அரே ஆட நாசமா போவ. ஏங்க 250 கரெக்டாக 250 வந்து நிறுத்திருக்கானுங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது எடுக்கலாமா இல்லை வேணாமா? இந்த பச்சை கலர் எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரு 2000 ரூபா 4000 ரூபா செலவு பண்ணணும். ஆனால் அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. வேணாம், அனாவசியமாக டாப்அப் பண்ணக்கூடாது. இந்த பேண்ட்டை எடுக்கிறதுக்கு ரியல் லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சாரதாசுக்கு போனேன் அப்படின்னா ஒரு 4 பேண்ட்டை நான் 40 பேண்ட் வாங்கிட்டு வருவேன்டா. கேஸ் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். இது எடுக்கலாமா இல்லை இது எடுக்கலாமாங்க?
இந்த பச்சை கலர் பார்த்தீங்க அப்படின்னா 8 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து சொல்லுங்கள். அக்கா இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. பட் இதுதான் இப்போ வந்தது ட்ரெண்டிங்கு. எஃபெக்ட் கொஞ்சம் ஜொலிக்குது. என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த பச்சை கலர் பார்த்தீங்க அப்படின்னா 8 லைட்டுக்காக எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேங்க. அப்போலேருந்து இப்போ வரையும் பார்த்தீங்க அப்படின்னா யோசிக்கிறேன். என்ன பண்ணுறேன்னு தெரியலையே. இருங்க, என்ன 200 டைமண்ட் இருக்கா, அதையும் கரைச்சி பார்ப்போம். டே கொடுங்கடா ஏதாச்சும் ஒரு பேண்ட்டு. எங்க 10 கொடுத்துருக்கானுங்க. 10 ஒரு 14 கொடுத்துருப்பானுங்க நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டாக 14 வந்து கொடுக்குறானுங்க. இதே மாதிரி தானே 10 விழுந்ததுக்கப்புறம் பேண்ட் விழுந்துச்சுடா. ப்ளீஸ்ரா பேண்ட்ரா. அடே நாசமா போயிருங்கடா. ஏங்க எதுவுமே வந்து கொடுக்கணுங்க. 273 தான் இருக்கு. ஐயோ எப்பா, இது மேலே ஒரு கண்ணாவே இருக்கேப்பா. இருங்க, இதுக்கு ஒரு காஸ்டியூம் வந்து போட்டுட்டு அதை வந்து பார்ப்போம். எங்க அந்த பன்னி, பன்னி எங்கப்பா? ரைட்டு, இந்த பன்னி வந்து கரெக்டாக இருக்குமா? இந்த பன்னியை வந்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் இதே வந்து வச்சுக்குவோம். ஸோ இது கூட செட் ஆகும்னு நினைக்கிறேங்க. இருங்களேன், ஸோ போட்டு பார்த்துருவோமே. ஓகே, இதை வச்சுட்டு போயிட்டு இதில் பார்த்தா அப்படியே வந்து தெரிஞ்சு போயிடும் எங்கே அந்த ஏஞ்சலுக்கு. ஓகே, இதானே ஈவெண்ட்டு. உள்ளே போயிட்டு ஓகே, ஸோ இதுக்கு வந்து பாருங்களேன், இதுக்கு வந்து செட் ஆகுது. இந்த கேலக்டிக் பன்னிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து செட் ஆகாது, வேறு எந்த பேண்ட்டும் வந்து செட் ஆகாது. ரைட்டு, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுங்க. ஓகேவா, இதை கூட வந்து எடுத்துக்கலாம் போல். ரைட்டுங்க, நம்ம அப்படியே வந்து ட்ரெண்டிங்கில் உள்ளதே எடுப்போம். ட்ரெண்டிங்லேயே சாவோம், செத்துட்டு போவோம். ஆட நாசமா போவ, எல்லாம் போச்சுடா, நாசமா போச்சு. அந்த இதை கொடுத்துருக்கலாம்டா. ஆட போங்கடா, க்ரீன் கலரை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். ரெட் கலர் விழுந்து தொலையுது. ரைட்டு, இதை வந்து எடுத்தாச்சுங்க. அப்படியே நம்ம போட்டு பார்த்துடலாம். எங்கப்பா டேய், அந்த பேண்ட் எங்கடா? இருங்க. ஓகே, இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான இது எங்க ஷூ எங்க? இதானா? இது நல்லா இல்லையே. டேய் இருங்கடா, இதை வந்து வச்சு விட்றேங்க. இதுவும் சரி கிடையாது. இது கொஞ்சம் ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. இதை வந்து பாருங்க. ஸோ இதுதான் பர்பிள் ஏஞ்சலிக் பேண்டா. வேற எதுக்கும் செட் ஆகாதா? வேற எதுக்கும் செட் ஆகுதான்னு பார்த்தா வேற எதுக்கும் செட் ஆகுமா? இருங்க போய் பார்ப்போம். இதுக்கெல்லாம் நாராசமா இருக்கு. இதுக்கும் நல்லா இல்லை. இதுக்கு வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கும் நல்லா இல்லை. டேய் என்னடா அது ஒன்றுத்துக்குமே செட் ஆக மாட்டேங்குது. ஏங்க அந்த பர்பிள் கேலக்டிக் பன்னி பண்டலுக்கு மட்டும்தான் வந்து செட் ஆகுது. இதுக்கெல்லாம் ஏதோ ஓகே போல, போட்டுட்டு அலையலாம் போல. இந்த ஓல்டு பன்னிக்கு எப்பா, ஓல்டு பன்னிக்கும் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன்ப்பா. இது என்னமோ தனியாக தெரியுதுங்க, ஒரு மாதிரி வந்து இருக்கு. 8 லைட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நெய் பையா, செட் ஆகலையே பையா. பாவிகளா, ஏதோ போட்டுட்டு அலையலாம் போல. அவ்வளோதாங்க. ரைட்டு, இதை வந்து பார்த்தேங்க, எனக்கு ஓகேங்க. அந்த ஒரு பேண்ட் விழுந்தனால சீக்கிரமாக கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே வந்து கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து பார்க்குறேன். ஸோ டாடா பாய்.